நல்லபடியா வேலை பண்ணுங்க, கண்டிப்பா வீட்டை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாண்ணா. அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு தேங்க்ஸ்ண்ணா வந்தேன். தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதான், அது இருந்தாலே போதும். அண்ணா ஒரு வழியாக உங்களை பார்த்துட்டேண்ணா, உங்களோட பெரிய ஃபேன் நான் சீரியஸாகவே. Thank you. நீங்கள் வந்ததுக்கு வேண்டி சொல்ல, ஐயோ, சீரியஸாகவேண்ணா. தேங்க்யூப்பா. நேற்று இந்துஸ்தான் வந்தேன், நாளைக்கு ஈரோடு போவீங்க, திருப்பூர் போவேன், அங்கேயும் வருவேண்ணா. இல்லை பார்க்கறக்குண்ணா. நல்லபடியா வேலை பண்ணுங்க, கண்டிப்பா. வீட்டை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாண்ணா. அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு தேங்க்ஸ்ண்ணா வந்தேன். தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதான், அது இருந்தாலே போதும். தேங்க்யூ. அண்ணா இல்லைண்ணா, என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் பிக் பாஸில் நான் ஃபெயிலியர் பார்த்துருக்கேன், ரிஜெக்ஷன் பார்த்துருக்கேன், ஆடிஷன் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டேஜ் பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கீங்க சினிமாவில். இப்போ சினிமாவில் நானும் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேங்கண்ணா ஒரு 5 இயர்ஸாக. சினிமாக்குள்ளே வரணும், சினிமா ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க எங்களை மாதிரி பசங்களுக்கு சினிமாக்குள்ளே வரணும், சாதிக்கணும், எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் சினிமாக்குள்ளே வரணும்னா என்னென்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒவ்வொரு விதமாக நடந்திருக்கலாம். நான் என் லைஃப்பில் நடந்த விஷயத்த மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஒரு பாயிண்டில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓகே இந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்ச போது, அது நினைக்கிறது ஓகே, அதுக்காக நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை கேட்டான். தெரியலையடா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசைப்படுறதுக்கேற்ற தகுதியை வளர்த்துக்கணும். அதுக்காக நீ இந்த ஆக்டிங் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூத்துப்பட்டறையெல்லாம் இருக்கு இல்லையா சென்னையில், அங்கேருந்து வெளியில் வந்த ஒரு சிலர்கிட்ட நான் அந்த ஆக்டிங் ஸ்கூல் அந்த மாதிரி போக ஆரம்பித்தேன். அட் த சேம் டைம் வாய்ப்பு ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் டெஃபினட்டாக அந்த வாய்ப்பு தேடி போய் வரதுக்கெல்லாம் நம்ம வண்டியில் போகணும், வரணும், பெட்ரோல் போடணும், அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா. அதுக்காக நான் எம்சி பண்ண ஆரம்பித்தேன். எம்சினா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸு இதெல்லாமே நிறையா ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் கிடைக்கிற காசு ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள் வேலை செய்வேன், மீதி 15 நாள் வாய்ப்பு தேடுவேன். ஸோ தட் எனக்கான வீட்டை பெருசாக நம்ம டிபெண்ட் பண்ணாமல், இல்லை அவங்களையும் நம்ம தொந்தரவு பண்ணாமல், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு அதை ஓட்டுறதுக்கான கரெக்டான இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அது இப்படி இருந்துச்சு. ஸோ டெலிவிஷன் ஆகட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், எல்லாமே பேரலாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெலிவிஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாமே என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்த வழி. இதில் தான் நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம வந்து அதுக்கான திறமையும் வளர்த்துக்கிட்டு அந்த பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு சின்சியராக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.